பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு என்ன பெரிய ஹோல்னு நினைக்கிறீங்க நீங்க? கான்டெக்ட் செட் பண்ணோம்னா நமக்கு போன வருஷத்தோட எண்டில் நம்ம பேட்டிங் ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ சஞ்சு வந்த தொட்டு சஞ்சு, ரித்து, ஆயுஷ் மாத்ரே, அது எந்த ஆர்டர் ஒன்றா இருக்கட்டும். நம்பர் Fine. 4 ப்ரூவிஸ், நம்பர் 5 துபே, 5 வரைக்கும் ஃபிக்ஸ்டு. ஒரே ஹோல் ஃபிக்ஸ் பண்ணுறது பெரிய ஹோல். நம்பர் 6ல வர போகிற ஆல்ரவுண்டர் யாரு? நீங்கள் 7th வந்து ஊர்வில் பட்டேலோ எம்எஸ்டியோ யாரை வேணா வச்சுக்குவாங்க. எம்எஸ்டி ஆடினார்னா ஏன்னா சஞ்சு விக்கெட் கீப்பிங் இருக்கு. எம்எஸ்டி இம்பாக்ட் பிளேயர் இந்த வாட்டி யூஸ் பண்ணலாம். அவரை போனாட்டி யூஸ் பண்ண முடியல, ஏன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணார். இந்த வாட்டி நம்பர் 7 ஊர்வில் பட்டேல் வச்சுக்கிட்டு இம்பாக்ட் பிளேயர் பேட்டிங்காக தோனி அழிச்சிட்டு வரலாம். க்ரௌடு ஆச்சு, க்ரௌடு புல்கு எல்லாம் ஆச்சு. அவர் இம்பாக்ட் பிளேயர் நடுவில் வந்தார்னா சரியா போச்சு. இல்லைன்னா எம்எஸ்டி தான் ஆடணும் அப்படின்னா எம்எஸ்டி 7, ஊர்வில் பட்டேல் வெளியே இம்பாக்ட் பிளேயர் பேட்ஸ்மேனாக வச்சுக்கலாம். ஸோ 7 ஃபிக்ஸ்டு. 6ல் இருக்க ஆல்ரவுண்டர் ஆப்வியஸ்லி இட்ஸ் பி ஃபாரின் ஆல்ரவுண்டர். நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஆல்ரவுண்டர் இல்லை. நான் சாம் கரன் போயிட்டாரு, ஜடேஜா போயிட்டாரு. இருக்கிறது 4 பேர், அதையும் சொல்லிடுறேன். கிரீன், ரசல், மேக்ஸ்வெல், லைம் லிங்ஸ்டன். ஆல்ரவுண்டர் இல்லைன்னா டேவிட் மில்லர் எடுக்கலாம். அந்த 4 பேரோட லிஸ்ட்லயே என்னோட சாய்ஸ் நான் முதல்ல சொல்றேன். மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் would be லியம் லிவிங்ஸ்டன். சேப்பாக்ல ஸ்பின்னும் ஒரு ஆப்ஷனா அந்த பவுலர் கொடுக்க முடியும். ஓகே, பிளஸ் பேட்டிங் திலீப் துட் வந்து அடிச்சு கொடுப்பாரு. ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர். சத்தியமா கேமரூன் கிரீன் எடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ எப்பயுமே அந்த விதத்துல ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். நாங்க வந்து தனியா வச்சுக்கிறோம், நீங்க தனியா வச்சுக்கோங்க. மேக்ஸ்வெல் எனக்கு வந்து ஆஸ்பின் ஆப்ஷன் கொடுக்குறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ரசல் நோ சான்ஸ். டெத் பவுலர்ஸ் போடக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு ரசலுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் எப்படி நம்மளுக்கு தேவைன்னா கிட்டத்தட்ட ஒரு அதாவது பத்திரான அவர் ஈக்குவலண்டா ஒரு டெத் பவுலர் இப்போ தேவைப்படும். அந்த பேசிஸ்ல பாத்தீங்கன்னா ரசல் ஐ டோன்ட் திங்க் சோ இஸ் a சாய்ஸ். திஸ் இஸ் மை பாயிண்ட். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். பட் அந்த 6ல் வந்து நம்ம ஒரு மீடியம் ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர் இருக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட், நம்ம ஒரு ஸ்பின்னர் எடுத்துன்னு போகலாம், ஸ்பின்னருக்கு போகலாம். ஆமா, அங்கே வந்து ஸ்பின்னர் பண்ணிட்டீங்கன்னா அங்களுக்கு மீடியம் பேஸ் சிவம் துபை வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதனால இது கிரீன் மாதிரி இல்லை ஸ்டாயினிஸ் மாதிரி இருந்தாங்கன்னா, இல்லை ரசல் மாதிரி இல்லை மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் இருந்ததுன்னா அது ஒரு அட்வான்டேஜ் நம்பர் 6ல். ஏன்னா வி கேன் லோட் அனதர் ஸ்பின்னர் ஹியர் டவுன்னு. பட் ரசல் பிராவோ அளவு கிடையாது. பிராவோட நம்பர் 6, நம்பர் 7 ரோல் எ போலர் ஹூ கேன் போல் ஆல் பிளேசஸ், ஸ்லோ பால், அந்த ஒரு பொசிஷனுக்கு நமக்கு வந்து கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. வி டுக் சாம் கரன், அதில் தான் எடுத்தோம். சாம் கரன் வில் பொட்டன்ஷியலி பிகம் அ குட். அந்த ரீப்ளேஸ் பண்ணுவார்னு நினைச்சோம், பட் அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளும் கொடுக்கல. ப்ராப்ளம் இஸ் நீங்க சொன்ன மாதிரி கிரீன் எடுக்கணும்னா அவனும் டாப் 5ல உள்ள கொண்டு வரணும். ஸோ ஆர் வி வில்லிங் டு டிஸ்டர்ப் த டாப் 5னா கிரீனை உள்ள கொண்டு வரணும். சேம் வித் மேக்ஸி கேனாட் டூ அ ஃபினிஷிங் ரோல். ஆறாவது வந்து கிழிக்க போறதில்லை. மேக்ஸியும் கிரீனுன்னா we have to see that we have to bring them in top 5. So as a CSK franchise, I'm not sure they're going to disturb Ritu number 3, Breeze number 4 or Dubai number 5. Disturb பண்ண போறாங்களா தெரியல. Suppose Maxi Green we go na, they have to bring in top 3. So அங்க disturbance நடக்கலாம். Maybe உங்க ஆசை தீரலாம். If Maxi Green comes at number 3, Ritu might open. அது மாதிரி situation இருக்கலாம். லியம்க்கு ரசலுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. They can fit into number 6 சொன்ன மாதிரி finishing roll பண்றதுக்கு. ரசல் ஏன் வரமாட்டார்னா கல்ச்சர் ஃபிட்னால தான் வரமாட்டாரு. 4 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா க்ளோசர் டு வாட் எவர் வி வாண்டட். வி நீட் அ ஃபினிஷர். ஒரு ஃபினிஷர் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். எம்எஸ்டி தலாத்து முடிஞ்சிச்சு இன்னிங்ஸ் ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ அவனுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் லெக்ஸ் வேணும்னா வி ஹவ் டு கோ ஃபார் லியம் அமங் த 4 சாய்ஸஸ் வி ஹவ் சீன் இட். ஓகே, இல்ல சார், எல்ஸ் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வி ஆர் லுக்கிங் அட் சம்படினா ஷாருக் கான், தமிழ்நாடு பிளேயர், கேன் பி லுக்ட் அட் இட். ஹி ஹஸ் டன் அ டீசன்ட் ஜாப். He's not scoring runs off late, but he has done the job. ஒரு ஃபினிஷர்னு ஒருத்தர் இந்தியன் பிளேயர் பார்க்கணும்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர் ஷாருக் கான் இருக்காரு, ஒரு ஆப்ஷன் which can be looked at it. We want Dubey to not to be impact player. Okay, we want him to bowl much as possible இந்த சீசன்ல. ஒரு ஆப்ஷன் எனக்கு தோணுது பாலா, நீங்க கேட்டீங்க அதர் than these 4 எப்படி இருக்கும்ட்டு. அந்த கார்னலின்னு இருக்காரு ஆஸ்திரேலியால, அகைன் ஸ்பின்னர் தான் நான் யோசிக்கிறேன். ஓகே, கூப்பர் காலனி நம்பர் 6க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒரு ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டரையும் வச்சுட்டு ஆடுன்னு சொன்னா என்ன ஆக போகுது? ஏன்னா the number doesn't matter பாலா. டாப் ஹெவி பண்ணிட்டு இஃப் யூ ஆர் புட்டிங் ரன்ஸ் ஆன் த போர்ட் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச், கூப்பர் காலனி கேன் ஆக்சுவலி ஃப்ளோட். ஓகே, இது வந்து பயங்கரமா ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ். இதெல்லாம் யாரும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பட்
இன்டர்நேஷனல் லெவலில் கரண்ட்லி T20 ஃபியர்லெஸ்ஸாக ஆடக்கூடியவன் அதர் தேன் இந்தியன் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோன்னா எனக்கு அந்த பிளேயர் தான் மைண்டில் வரும். ஸோ ஓவர்டனை நம்பர் 6ல் ட்ரை பண்ணலாம். நான் இன்னொன்று யாருக்கு நான் எதுக்கு கூப்பர் கார்னலி சொன்னேன்ற ரீசனையும் சொல்லிடுறேன். ரவீந்திர ஜடேஜா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வெளியில் போயாச்சு, வேணா மோல்ட் பண்ணலாம். பட் அகில் ஹுசைனும் bowler தான், பட் அவர் நம்பர் 6 ஆடக்கூடிய அளவுக்கு bowler கிடையாது. நம்பர் 7 நம்பர் 8 பேட்ஸ்மேன் அவர். ஸோ பார்க்கலாம். இந்த 6 பொசிஷன் வந்து 5 பேர் இருக்காங்க, 4 + ஓவர்டன். எதுவும் கிடைக்கலன்னா வச்சு பண்ணலாம். ஸோ நம்பர் 7 சொல்லிட்டோம், உர்வில் பட்டேல் ஆர் MSD, விச் எவர் வே இட் இஸ், விச் எவர் ஹவ் இஸ் சி. ஏன்னா உர்வில் பட்டேல் வந்து ரகுலையான இப்போ அசுதோஷ் சர்மா ஈக்குவலண்டா அவர் ஆட வைக்கலாம். உர்வில் பட்டேல் அந்த மாதிரி பவரான பிளேயர். அவர் ஃபாஸ்டஸ்ட் சையத் முஸ்தாகில் செஞ்சுரி அடிச்சார் 28 பால்ஸில். ஸோ அதனால வந்து அவர் வந்து 7ல் இந்த வாட்டி நல்லா ட்ரை பண்ணலாம். ஸோ 7 முடிச்சிங்கன்னா 8 100 நோ டவுட். போன வாட்டி ஆக்ஷனை தப்பிச்ச ஒரே பிளேயர் நம்ம வந்து 100. இல்ல மேட்ச் சரியா போட்டு கொடுத்தாரு, ரன்ஸ் தான் நம்ம அடிக்கல. போன ஆக்ஷன்லயே ஃபிளெமிங் பண்ண ஒரே நல்ல விஷயம் 10 காமிச்சாரு, 10 கோடி போட்டு தூக்குனாரு. அது ஒண்ணுதான் உருப்படியான வேலை போன ஆக்ஷன்ல. ஸோ நம்பர் 8 வரைக்கும் ஃபிக்ஸ்டு. இந்த 6ல் வந்து யார் எடுக்கிறாங்களோ ஓகே. நம்பர் 9 we need a spinner for replacing ஜடேஜா and a spin also if you can see. நம்பர் 8 ஸ்பின்னர் யார் எடுக்க போறீங்க? ஃபாரினர் எடுக்கலாம். ஃபாரினர் எடுத்தா உங்களுக்கு ஃபாரின் பேஸ் பவுலர் கொண்டு வர முடியாது 10 and 11ல். நம்பர் 9ல் நீங்க ஃபாரின் ஸ்பின்னர் எடுத்து வந்தீங்க, ஜாம்பா இருக்காரு, ஜாம்பா இஸ் ரிலீஸ்ட். ஸோ ஃபாரின் ஸ்பின்னர் எடுத்தீங்கன்னா இல்ல அகில் ஹுசைன் எடுத்தாலும் சரி, அந்த குலிமனா போட்டாரு, இந்த குலிமன் போட்டாரு ஆஸ்திரேலியா, அவர் எடுத்தாலும் சரி ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா. பட் அவங்க ஃபாரின் ஸ்பின்னர் எடுத்தோம்னா நம்ம வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆட வைக்க முடியாது. இல்ல நெதர்லாண்ட்ஸ் ஈக்குவலாக எந்த ஃபாரின் பேஸ் எடுத்தோம்னா ஆட வைக்க முடியாது. ஏன்னா டெவால் ப்ரூவிஸ் வந்துட்டாரு, நம்பர் 6ல் ஒரு ஃபாரின் பிளேயர் போயிடுவாரு, 100 போயிடுவாரு. ஸோ இன்னொரு ஃபாரின் ஸ்பின் எடுத்தோம்னா பேஸ் பவுலிங்ல இந்தியன் பேஸ் பவுலிங் வச்சு தான் பண்ணி ஆகணும். என்னோட சாய்ஸ் பிரகாரம் நேத்தன் எலிஸ் should be in the first priority playing 11. அப்போ நம்ம ஸ்பின்னர் வந்து இந்தியன் ஸ்பின்னர் தான் போகணும். இந்தியன் ஸ்பின்னர்ல பிஷ்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. பிஷ்னாய் கிடைக்கலன்னா ராகுல் சார் இருக்காரு, நம்மகிட்ட ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவர் நம்ம யூஸ் பண்ணல. இதை தவிர வேற ஸ்பின்னர் யாரு? நம்ம 8 ஸ்பின்னர் தேவை கண்டிப்பா தேவை. நான் ஜடேஜா இல்ல, மேலே பெரிய ஸ்பின்னர் இல்ல, துபே மீடியம் பேஸ் தான் போடுவார். டாப் 8ல வேற ஸ்பின்னர் கிடையாது 100 தவிர. I hope so they trust Shreyas Gopal. இருந்தாலும் ஒரு ஸ்பின்னர் எடுக்கணும். இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்பின்னர் எடுத்தாகணும். ஏன்னா நீ you have lost Ashwin and ஜடேஜா. அகில் ஹுசைன் பேர் ஏன் வந்துச்சுன்னா he has played for Joburg Kings, Super Kings in the safe leg. That's the reason. Actually, I don't think so they'll go for Zampa. They'll never have 2 overseas actually. Chance இல்ல. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா எலிஸ் எல்லா மேட்ச் ஆடி ஆகணும் ஆல்மோஸ்ட். அவர் ஆடணும்னா 2 எலிஸோ இல்ல யார் எடுத்தாலும் சரி ஒரு ஃபாரின் பிளேயர் இல்லன்னா எதிர் டீம் மதிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் வேணும். இந்தியன் ஸ்பின்னர்ஸ்ல பிஷ்னாய் இருக்கான், ராகுல் சார் இருக்கான். ஐ திங்க் நம்ம கிரீன் பின்னாடி போலனா அவங்க நல்லா நம்ம பிஷ்னாய் எடுக்கணும். we have got money seriously. Number 10 Nathan Ellis. Number 11 who has to be there as an Indian bowler? Khalil. AK Khalil. Because of fact Khalil has to get a note sir among he bowled well. So Khalil will be left arm swimmer vara. So Khalil will be number 11. Number 12 impact bass already சொல்லிட்டோம், உர்வில் பட்டேல் ஆர் தோனின்னு முடிஞ்சு போச்சு. bowlingல either it should be அன்சுல் கம்போஜ் ஆர் வேற யாராவது ஒரு bowler எடுக்கணும். ஆகாஷ் மதுவால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நல்ல யார்கர் சொல்லுவார். நம்ம டெத் bowlingல ஆள் வேணும். டெத் bowlingல டெத் bowlingல போடுறதுக்கு ஃபீஸ் மாதிரி பழைய ஃபீஸ் இப்போ ஃபிசிக்ஸ் அவர் தான் யார்கர் போடுவார். யார்கர் போடுற பவுலரு நம்ம யஷ் தயால் போட்டாரு பாருங்க போன வாட்டி. இந்தியன் பவுலர் தான் யார்கர் டெத்தில் போடுற மாதிரி பவுலர் கண்டிப்பாக தேவை. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டீம் வந்து ஓரளவு நல்லா செட் ஆகிடும்.